Day 7. Uma's missing key. அபி, அம்மா வெளியில போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் இல்லையா? நானும் கிளம்பி ரெடி ஆயிட்டு வெளியில போறேன். வீடை பூட்டுறதுக்கு கீயை காணோம். வீடை லாக் பண்ணிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் இங்க தேடுறேன், டேபிள்ல தேடுறேன், ரூம்ல தேடுறேன், கிச்சன்ல கூட தேடிட்டேன், கீயை காணும்டா. நானும் பயந்து போய் ஐயோ நீ வர்றதுக்குள்ள போயிட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்னேன். அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம எப்படி சாவியை திறந்து வீட்டுக்குள்ளதான் வந்தோம், வேற எங்கேயும் காணாம போயிருக்காது, வீட்டுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. ஆனா நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு ரேண்டமா தேடும்போது எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஒரு டீப் பிரெத் எடுத்து நம்ம எங்க தொலைச்சிருப்போம் அப்படின்றத யோசிச்சேன். அப்பதான் அம்மாவுக்கு தோணுச்சு, நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தோம், காயெல்லாம் எடுத்து வச்சோம், அப்ப அந்த இடத்துலதான் காணாம போயிருக்கணும்னு அம்மாவோட ஷாப்பிங் பேக் கிட்ட போய் பாக்குறேன். அங்கதான் இருந்துச்சு. அம்மா பயந்து போய் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா சாவி கிடைச்சிருக்காது, எனக்கும் டைம் வேஸ்ட் ஆயிருக்கும், நான் வெளியிலயும் போயிருக்க முடியாது. பட் அம்மா கிரிட்டிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா திங்க் பண்ணும்போது எனக்கு அது ஈஸியா கிடைச்சிருச்சு. ஏன் அபி, நீ ஒரு விஷயம் காணோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் தேடுவியா, இல்ல பயந்து போய் நிப்பியா, இல்ல அம்மாவோட டெக்னிக்கை யூஸ் பண்ணுவியா, கிரிட்டிக்கல் திங்கிங்கை யூஸ் பண்ணுவியா? சூப்பர். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டோரிஸ் மூலியமா கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் சொல்லி கொடுப்போம். ஏன்னா நம்ம குழந்தைங்க ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ இல்ல ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாலோ அது எங்க மிஸ் பண்ணாங்களோ அங்கதான் கிடைக்கும். ஒரு விஷயம் ப்ராப்ளமா, அந்த ப்ராப்ளம் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை சால்வும் பண்ண முடியும். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் உங்க குழந்தைங்களுக்கும் ஸ்டோரிஸ் மூலியமா சின்ன குழந்தையா இருக்கும் போதே சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி ஸ்டோரிஸை உங்க குழந்தைங்களுக்கும் ஷேர் பண்றதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ ஷேர் டு த பேரண்ட்ஸ் ஹூ நீட் டு see this.